ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போது திருப்பி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா, எனக்கு இடையில கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை. இந்த கோவிட் டைம்லேருந்தே எனக்கு உடம்பு சரியில்லை. என்னென்னா, அந்த ஆன்லைனில் உட்காந்து மணிக்கணக்காக கிளாஸ் எடுத்ததில் எனக்கு முதுகு தண்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதோடு எனக்கு உட்காந்து கிளாஸ் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கிளாஸ் இப்பவும் போய்கிட்டுருக்கு, எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் ஆன்லைன் கிளாஸ் யாருக்கும் எடுக்கலை. இப்போ நிறைய பேர் மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கும் தயாராகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா, ரொம்ப நாளாக டச் விட்டு போனதுனால மறுபடியும் பேரண்ட்ஸ்கிட்ட நான் பேசணும், வீடியோஸ் போடணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது செய்யணும் அப்படின்னு. அதாவது என்னுடைய பாஷை, என்னுடைய லாங்குவேஜ் மற்றவங்கக்கிட்ட போய் சேரணும். எனக்கா இனி வருங்காலத்தில் ஆங்கிலம் சரியாக பேச தெரியலேன்னா சில இடங்கள் எல்லாம் சமாளிக்கிறது கஷ்டம். இப்போ நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போக ஆசைப்பட்றாங்க. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பெரிய வேலையில் இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இந்தியாவிலையும் இருக்காங்க நிறைய பேர். எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. பெரும்பாலும் டாக்டர்ஸாகவே இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட கிளாஸுக்கு வந்தவங்க டாக்டர்ஸோட குழந்தைங்க தான் ஜாஸ்தி. அதில் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 3 மாதம் 4 மாதம் கிளாஸுக்கு வந்து கட்டாயிடுறாங்க. என்ன காரணம்னா, பேரண்ட்ஸ் கொண்டாந்து விட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு டைம் பத்துறதில்ல. அவங்களோட வேலை பார்க்கவே அவங்களுக்கு சரியாக இருக்குது. சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க, அவங்க தானாக வர முடியாது, யாராவது கொண்டாந்து விட்டு கூட்டிகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிங்க. மொத்தத்தில் இங்கிலீஷ் சரளமாக பேச தெரிஞ்சாதான் இனி எதிர்காலத்தில் எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்க நல்லா இருக்க முடியும், வாழ்க்கையில் நல்லா ஷைன் பண்ண முடியும். நான் இப்போ பார்க்குற நிறைய குழந்தைங்க தப்பாக பேசுகிறாங்க. பெரியவங்களே அப்படி தான் பேசுகிறாங்க. அதுக்காக எல்லாத்தையும் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு சின்ன வாக்கியத்தை மட்டும் சொல்லி கொடுத்து இதுதான் இங்கிலீஷ்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியாது. இங்கிலீஷுன்றது ஒரு பெரிய சமுத்திரம். அதில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த கிராமர் நல்லா படித்தா தான் ஆங்கிலம் படிக்க முடியுன்றது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து வேலைக்கு போனவங்க கூட சில பேர் ஆங்கிலம் சரியாக பேச முடியல. அதுக்கு காரணம் அவங்களுடைய அடிப்படை தமிழ் மொழி. அதில் படிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் கை கொடுக்கறதில்ல. ஆனாலும் இங்கிலீஷ் இருந்தால் தான் இனிமேல் எப்படியாவது உருப்படியாக ஏதாவது பண்ண முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸு உங்கள் குழந்தைங்களுக்கு டைமை ஒதுக்கி எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய முடியுன்றதை பாருங்கள். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். நிறைய ஸ்கூல்ஸ் போயிருக்கேன், நிறைய பிள்ளைங்களை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய டீச்சர்ஸை மீட் பண்ணியிருக்கேன். எல்லாம் என்ன பேசுவாங்க, பிள்ளைங்க என்ன படிக்கும், எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னால் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி படிக்க தெரியறதில்ல குழந்தைங்களுக்கு. வாக்கியம் அமைக்க தெரியல, ஒரு வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு தெரியல. இப்படி இருக்கும்போது குழந்தைங்க எப்படி ஆங்கிலத்தில் பேச முடியும்? என்கிட்ட வந்துட்டுருக்கிற குழந்தைங்க ஓரளவுக்கு நான் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கரெக்டாக அனுப்பிச்சி கிளாஸுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். கொஞ்சம் உங்கள் டைமை ஒதுக்கி அவங்கள கொண்டாந்து விட்டு கூட்டிகிட்டு போங்க. உங்களை நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது கிடைக்காம போயிடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாருமே ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. இப்போ கூலி வேலைக்கு போகிறவங்க, அன்றாட கூலி வாங்கி வேலை செய்கிறவங்க, அவங்களோட பிள்ளைங்கள்லாம் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஒரு கனவாகவே போயிடும். ஸோ என்னால் முடிஞ்சது நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி குழந்தைங்க ஃப்ரீயாக வாங்க. எனக்கு நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டாம், ஃப்ரீயாக வாங்க, உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன். நீங்கள் நல்லா இருந்தால் போதும். நாளைக்கு எனக்கு ஒரு பேர் தான் இதில் வேணும். காசு பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவு பண்ணிவிடுவோம். ஆனால் மரியா மேடம் எங்களை ஆளாக்கி விட்டாங்கன்ற ஒரு பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நான் உதவி செய்யலாம்னு நினச்சிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் சரௌண்டிங்ஸில் அப்படி ஏதாவது குழந்தைங்க இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களையும் அனுப்புங்க, அவங்கள கொண்டு விட்டு கூட்டிகிட்டு போங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கிறதுக்கு நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு உதவி செய்யலாம் குழந்தைங்களுக்கு. ஓகேயா? இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ அநேகமாக நான் போடுவேன். நிறைய புக்ஸ் எழுதியிருக்கேன், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க வேண்டியிருக்கு. என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு போட்டு காட்டுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.